நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றதா? குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், திருமண தடை, குழந்தை பேறு இல்லாமல் இருப்பது, திருமணமான குழந்தைகள் கணவனை விட்டு பிரிந்து வந்து இருப்பது, அல்லது ஆண்கள் மனைவியை விட்டு பிரிந்து இருப்பது, ஒருவருக்கு ஒருவர் தேவையில்லாமல் சண்டைகள் வருவது, இது போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றதா? இவ்வாறு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்ன செய்தால் சரி செய்யலாம் என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நாம் முதலில் சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே ஒரு குடும்பத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏதாவது ஒரு பிரச்சனை மிக பெரியதாக வளர்ந்து பூதாகரமாக நின்று கொண்டு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருப்பது, தொழில் தடை, திருமண தடை, குழந்தை பேறு இல்லாதது, செல்வம் நிலைக்காமல் இருப்பது, வீட்டில் நிம்மதியே இல்லாமல் இருப்பது, எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் தோல்வி மட்டுமே கிடைப்பது, இது போன்ற பிரச்சனைகள் ஒருவருக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் அதை சரி செய்ய வேண்டுமென்று நினைத்தால் அவர்களுடைய குலதெய்வத்திற்கு நாம் சொல்லுகின்ற முறைப்படி பூஜை செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் வெகு சீக்கிரமாக நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும். நாம் குறிப்பிட்ட பிரச்சனைகளில் ஒன்றோ இரண்டோ அல்லது அனைத்து பிரச்சனைகளுமோ உங்களுக்கு இருந்தால், உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் அந்த தெய்வத்திற்கு அமாவாசை தினத்திலும், பெண் தெய்வமாக இருந்தால் அந்த தெய்வத்திற்கு பௌர்ணமி தினத்திலும் நீங்கள் இதை செய்தால் போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல வெகு சீக்கிரமாக விலகி போய்விடும். வாழ்வில் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல பல மாற்றங்கள் உடனுக்குடன் நடப்பது உங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும். இதை செய்வதற்கு குலதெய்வ கட்டினை உடைப்பதற்கும், முன்னோர்கள் மற்றும் குலதெய்வ சாபங்களை நீக்குவதற்கும் தெரிந்த நபர்களை பயன்படுத்தினால் வெகு சீக்கிரமாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். இல்லை, நீங்களே செய்வதாக இருந்தால் முறைப்படி நாம் சொல்லுகின்ற பூசைகளை செய்யும் பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான தடைகளையும் உடைக்கக்கூடிய குலதெய்வ அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். குலதெய்வத்திற்கான பூஜைகள் வைப்பதற்கு ஒரு படி பச்சை அரிசி தலைவாழை இலையில் வைத்து பூர்ண கும்பம் தயார் செய்து அதில் உங்களுடைய குலதெய்வத்தை இறங்குமாறு வேண்டிக் கொண்டு குலதெய்வத்தின் பெயரினை தொடர்ந்து 51 முறை சொல்லிவிட்டு அதற்கு தூபதீபம் காட்டி மலர் சாத்திவிட்டு உங்கள் குலதெய்வத்திற்கு நீங்கள் வழக்கமாக வைக்கக்கூடிய படையல் உணவானது, அசைவ உணவு வைக்கக்கூடிய தெய்வம் என்றால் ஆடு, கோழி இவற்றை எச்சில் படாமல் சமைத்து சாதம் வடித்து ஒரு இலையில் அந்த சாதத்தினை கொட்டி அதன் மீது நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய ஆட்டுக்கறி, கோழிக்கறி இவற்றை வைத்து குலதெய்வத்திற்கு உண்டான மற்ற பொருட்களான பனை மற்றும் தென்னங்கள், சுருட்டு இவற்றை வைத்து உங்களுடைய முன்னோர்களை முதலில் மனதில் நினைத்து அதன் பிறகு குலதெய்வத்தின் பெயரினை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சற்றே உரத்த குரலில் தொடர்ந்து 11 முறை கூறி, தெய்வமே எனது வீட்டிற்கு வந்து நான் வைத்திருக்கக்கூடிய இந்த படையலை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு தங்களுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். பெண் தெய்வமாக இருந்தாலும் இதே முறையை செய்ய வேண்டும். பெண் தெய்வத்திற்கு செய்வது பௌர்ணமி நாளில் செய்யப்பட வேண்டும். அசைவ உணவு படையல் வைக்கக்கூடிய தெய்வத்திற்கான முறை நாம் சொல்லியிருந்தோம். சைவ முறையில் வைப்பவராக இருந்தால் சர்க்கரை பொங்கல், நெய் பலகாரம், சுண்டல், அவல் பொரிகடலை இவற்றை வைத்து தெய்வத்திற்கு படையல் வைக்க வேண்டும். முன் சொன்னது மாதிரியே தெய்வத்தை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் உரத்த குரலில் அழைத்து தெய்வத்திற்கான படையலை எடுத்துக்கொண்டு
அனுக்கிரகம் செய்யுமாறு வேண்டிக் கொள்ள வேண்டும். இதை செய்தால் இந்த எளிய முறையிலேயே பல தெய்வங்கள், குறிப்பாக உங்களுடைய குலதெய்வங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வாதம் செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் நீக்கிவிடும். ஒரு சில இடங்களில் மாந்திரீக கட்டில் தெய்வங்கள் இருந்தால், குலதெய்வங்கள் மாந்திரிகர்களால் கட்டப்பட்டு இருந்தால் இந்த முறையை செய்தாலும் பலன் கிடைக்காது. அவ்வாறு இருக்கக்கூடிய இடங்களில் முறையாக மாந்திரீக கட்டுகளை உடைக்கக்கூடிய தொழில் தெரிந்த நபர்களை வைத்து அவர்கள் சொல்லுகின்ற முறைப்படி அவர்கள் சொல்லுகின்ற பொருட்களை பயன்படுத்தி பூஜை செய்து படையலிட்டு குலதெய்வத்தை அழைத்து வணங்கும் பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் சீக்கிரமாக கிடைக்க ஆரம்பிக்கும். செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள். செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள், இது சம்பந்தமான உதவி தேவைப்படும் நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை நம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். குலதெய்வ கட்டு உடைப்பதற்கு, குலதெய்வத்தை அழைப்பதற்கு உண்டான பூஜைகள் நாம் செய்து கொடுக்கின்றோம். தேவைப்படும் நபர்கள் முன்பதிவு செய்து கொண்டு பலன் பெற முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.